ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி 18 அன்றைக்கி சிம்பிளாக வீட்டிலே பூஜை எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பூஜைக்கு தேவையான பொருட்களை நாளே எடுத்து வச்சிடலாம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, காவேரி கலசம் தயாரிக்கிறதுக்கு பித்தளை அல்லது செம்பில் இருக்கிற ஒரு அழகான செம்பு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலசத்தில் அலங்காரம் பண்ணுறதுக்கு பச்சரிசி மாவு, மாவிலை, அப்புறம் ஒரு தேங்காய் இதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மங்கள பொருட்களான புதிய மஞ்சள் கயிறு, காதோலை கருகமணி, அப்புறம் வளையல்கள் இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூக்கள், மஞ்சள், குங்குமம், சந்தனம், வெற்றிலை பாக்கு, பழம் இதையும் எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறமா பூஜை விளக்கு, குத்து விளக்கு அல்லது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு, நெய் திரி. இதுக்கப்புறம் நெய்வேத்தியம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 7 வகையான சாதங்கள் ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கு என்னென்னா சர்க்கரை பொங்கல், அது போக 4 விதமான கலவை சாதத்துக்கு தேவையான பொருட்களையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மறுநாள் காலையில் சீக்கிரமே எந்திரிச்சு வீட்டை சுத்தப்படுத்தி வாசல்லையும் பூஜை அறையிலையும் அரிசி மாவால் சின்னதாக அழகாக கோலம் போடணும். கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறமா இறைவனுக்கு தேவையான படையலுக்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடி பண்ணணும். சர்க்கரை பொங்கல், அப்புறம் கலவை சாதங்கள் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம கலசத்தை ரெடி பண்ணலாம். கலசம் ரெடி பண்ணுறதுக்கு அந்த ஏற்கனவே நம்ம நைட்டே எடுத்து வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் சுத்தமான நீர் நிரப்பி அதில் மஞ்சள், குங்குமம், அப்புறம் பூ தூவிட்டு அதுக்கு மேலே சுற்றி 5 அல்லது 7 மாவிலை வச்சு நடுவில் தேங்காயை வச்சு காவேரி அம்மனா கலசத்தை அலங்கரிக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மங்களத்தட்டில் மஞ்சள் கயிறு, கருகமணி, அப்புறம் வளையல்கள் இது எல்லாத்தையும் வச்சு அம்மனுக்கு முன்னாடி சமர்ப்பிக்கணும். இதுக்கப்புறமா நல்ல நேரத்தில் விளக்கு பொருத்தி தீப ஆராதனை காட்டி காவேரி அம்மனையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கணும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகணும்னு நம்ம அம்மனையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு பூஜையை முடிக்கணும். பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா சுமங்கலி பெண்கள் அவங்களோட புதிய மஞ்சள் கயிறை அணிஞ்சுக்கணும். கன்னிப்பெண்கள் தீர்க்க சுமங்கலியாகவும் நல்ல வரன் அமையணும்னும் மஞ்சள் காப்பு கையில் கெட்டிக்கணும். இதுக்கப்புறமா பூஜையெல்லாம் முடிஞ்சதும் பச்சரிசி மாவு அப்புறம் வெல்லம் சேர்த்து மாவிளக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம். அந்த மாவிளக்கில் தீபம் ஏற்றி அதையும் ஆராதனை செஞ்சு அதை நீர்நிலைகள் பக்கத்தில் இருந்தாலோ அப்படி இல்லை அப்படின்னா வீட்டிலையே நம்ம அழகான பாத்திரத்தில் நீர் நிரப்பி அதில் அந்த மாவிளக்கு மிதக்க விட்டு பூஜையை நிறைவு செய்யணும். ஆடிப்பெருக்கு நாளில் உங்கள் வீட்டில் செல்வமும் வளமும் சந்தோஷமும் காவிரி நதி போல பெறுகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.